السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل رضي الله عنهم ورضوا عنه قال رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحبه بسم الله الرحمن الرحيم நபின் அருகிலிருந்து வாழ்ந்து அவரின் குரலை கேட்டு அவரின் அறிவையும் அன்பையும் தினமும் நினைத்து பாருங்கள். இப்போது அவர்கள் இல்லாத போது அவர்கள் எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்பதை கற்பனை செய்யுங்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தோழர்களின் கதை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களது பாசத்தை தெரிகிறது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்தவர்கள், அவர்கள் நமது கற்றவர்கள், முழு இதயத்துடன் அவர்களை பின்பற்றியவர்கள். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் மட்டுமல்ல, அவருக்கு ஒரு ஆசிரியர், வழிகாட்டி, மிக அன்பான நண்பர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பின் அவர்களின் இதயங்கள் துயரத்தால் நிரம்பின. அவர்களின் இனிய புன்னகையையும் ஆறுதல் தரும் சொற்களையும், எங்கிருந்தாலும் அமைதியை தரும் அவர்களின் இருப்பையும் அவர்கள் நினைத்தார்கள். அவர்களில் ஒருவரான பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பின் மதீனாவில் தங்க முடியவில்லை. ஒவ்வொரு இடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுகளாக ஏற்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பின் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்கு திரும்பி மீண்டும் அசான் கொடுத்தார். அவரது குரல் நகரம் ஒலிக்கையில் மக்கள் அனைவரும் அழுதனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நாட்களை நினைத்தார். ஒவ்வொரு கண்களிலும் கண்ணீர், ஒவ்வொரு இதயத்திலும் நினைவுகள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், என் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான நாள் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த நாள். மிக துயரமான நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த நாள். உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வலிமை மிகு நீதி நிரம்பிய மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பின் அவர் நம்ப முடியவில்லை. யார் முகம்மது இறந்தார் என்கிறாரோ, நான் அவரை வெட்டுவேன் என்றார். அவரது இதயம் அந்த உண்மையை ஏற்க முடியவில்லை. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனில் இருந்த வசனத்தை ஓதினார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையை உணர்ந்தனர். அவர்கள் கால்கள் நடுங்கின, கண்ணீர் வளர்ந்தின. சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொன்று அழகான உதாரணம். இவர் பர்ஷியாவில் பிறந்தார். இறுதி நபியை தேடி பல நாடுகளையும் பாலைவனங்களையும் கடந்து சென்றார். தன் வீடு, குடும்பம், செல்வம் எல்லாவற்றையும் விட்டு உண்மையை தேடினார். மதீனாவிற்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்ததும் உடனேயே இஸ்லாம் ஏற்றார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பின் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பலமுறை கண்ணீர் மல்கச் சொல்வார்கள், நான் அவரை தேடி உலகை கடந்தேன். இப்போது அவர்கள் இல்லாத போது ஒவ்வொரு மூச்சும் வெறுமையாகிறது. இவ்வளவு ஆழமான அன்பு, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களது இருந்தது. அவர்கள் அவரை பார்த்ததால் அல்ல, அவர்களின் இரக்கம், தயா, கருணை அனைத்தையும் உணர்ந்ததால் தான் அவர்கள் எவ்வளவு நேசித்தார்கள். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் நாம் அவர்களை நேசிக்கலாம். அவர்களின் சுன்னத்தை பின்பற்றி நேர்மையுடன், கருணையுடன், மரியாதையுடன் வாழ்வதன் மூலம் நாம் அல்லாஹ்விடம் வேண்டுவோம், நாம் வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுகளாக நிரப்பிடுவானாக, அவர்களின் போதனைகள் நம் வாழ்க்கையில் பின்பற்றிடுவானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.